வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் கடும் பகை கிரகங்கள், அதாவது வீரியமான பகை கிரகங்கள் மோதிக்கொண்டால் அந்த ஜாதகருக்கு யோக பலன்கள் என்பது கிடைக்காது. கிரகங்களுக்கு இடையே நட்பு பகை என்று பிரிக்கப்பட்டிருக்கு. அதிலும் முக்கியமானது இந்த கடும் பகை கிரகங்கள். ஒரு கிரகத்திற்கு மற்றொரு கிரகம் கடுமையான ஒரு கெடு பலனை செய்யக்கூடியதாக அமையும். கிரகங்களுக்கிடையே நட்பு வீடுகள், நட்பு கிரகங்கள்னா என்ன, பகை கிரகங்கள், இதெல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்க. அதில் மிக முக்கியமானது கடுமையான கெடு பலன்களை தரக்கூடிய மோதல் கிரகங்கள் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது பகை கிரகங்களுக்கும் இந்த கடுமையான மோதல் போக்கை உடைய கிரகங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இன்றைக்கு வகுப்பில் எந்த கிரகங்கள் கடுமையாக மோதிக்கொள்ளும் ஒரு ஜாதகத்தில் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஜாதகம் பார்க்குறதுக்கு நட்பு கிரகங்கள் என்னன்றது தெரியலனா கூட பரவாயில்ல. ஆனால் பகை கிரகங்கள் என்ன, கடுமையான மோதல் போக்கை உடைய கிரகங்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் சரியான ஒரு பலனை ஜாதகத்துலேருந்து எடுக்க முடியும். கடுமையான பாதிப்புகளை தரக்கூடிய இந்த பகை கிரகங்களிடையே ஒரு மோதல் போக்கு ஜாதகத்தில் இருந்தால் யோகங்கள் பலவும் முடங்கி போகும். ஜாதகத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கணித்தாலும் இந்த பகை கிரகங்கள் மோதல் போக்கு ஜாதகத்தில் இருக்குது. அதுவும் கடுமையான ஒரு மோதல் போக்குடைய கிரகங்களாக இருந்தால் பல யோகங்கள் முடங்கி போகும். இப்போ சாதாரண ஒரு வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு சண்டை நடக்குது அப்படின்னு சொன்னால் போக்குவரத்து நெரிசல் என்பது அந்த இடத்துல ஏற்பட்டுவிடும். பலரும் தங்களுடைய வேலைகள்லாம் விட்டுட்டு அப்படியே நின்று பார்ப்பாங்க. அதுவும் இன்னும் முக்கியமாக தெரிந்த நபர்கள் இல்லை ஒரு நல்ல ஒரு செல்வாக்குடையவர்கள் மோதிக்கொள்கின்றார்கள் ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னால் பலரும் நின்று அதை சூழ்ந்து எட்டி பார்ப்பாங்க, என்னதான் நடக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி தான் ஜாதகத்திலையும் பகை கிரகங்கள் சேர்ந்திருந்தால் கொஞ்சம் யோக நிலை என்பது தாமதமாக ஒரு ஜாதகருக்கு கிடைக்கும். அதுவும் கடுமையான ஒரு மோதல் போக்கை உடைய செல்வாக்கான 2 கிரகங்கள் மோதிக்கொண்டால் அப்போ யாருக்கு வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இந்த 2 பகை கிரகங்களிடையே பிரச்சனை என்றால் அடுத்த கிரகங்கள் தங்களுடைய யோகத்தையும் முடக்கி விடுவார்கள். அதனால்தான் பல யோகங்கள் முடங்கி போய்விடும். பகை கிரகங்கள் சேர்ந்து ஒரு ராசி கட்டத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு ஒன்று அது குறிக்கக்கூடிய அந்த ஸ்தானம் குறிக்கக்கூடிய உயிர் காரகத்துவம் கெட்டு போகும். அதில் ஏதாவது ஒரு மோதல் ஒரு பாதிப்பு என்பது ஏற்படும். இல்லை பொருளாதார வீழ்ச்சி என்பது பொருளாதாரத்தில் தடை என்பது ஏற்படும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு விஷயம் மட்டும்தான் ஏற்படும் பகை கிரகங்கள் சேர்ந்து ஒரு ராசி கட்டத்தில் இருந்தால். இந்த கடுமையான பகை கிரகங்கள் சேர்ந்து ஒரு ராசி கட்டத்தில் இருந்தால் உயிர் காரகத்துவமும் கெட்டு போகும், பொருளாதாரமும் கெட்டு போகும். 2 விஷயமும் அடி வாங்கும் கடுமையான பகை கிரகங்கள் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்கின்ற பொழுது. அப்போ பகை கிரகங்கள் என்ன பலனை தரும், கடுமையான பகை கிரகங்கள் சேர்ந்திருந்தால் என்ன பலன் கிடைக்கும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ பகை கிரகங்கள் யாருன்றதை தெரிஞ்சுப்போம். சூரியனை பகையாக எடுக்கக்கூடிய கிரகங்கள் ராகு, சுக்கிரன், சனி. இந்த 3 கிரகங்களும் சூரியனை பகை கிரகமாகத்தான் எடுத்துக்கொள்ளும். சந்திரனுக்கு பகை கிரகங்களாக செயல்படக்கூடியவை சுக்கிரன், புதன், கேது. புதனுக்கு பகையாக செயல்படக்கூடிய கிரகங்கள் செவ்வாய், கேது, குரு. சனிக்கு பகையாக செயல்படக்கூடிய கிரகங்கள் செவ்வாய், கேது, சூரியன், சந்திரன். செவ்வாய்க்கு பகையாக செயல்படக்கூடிய கிரகங்கள் புதன், சனி, ராகு. குருவுக்கு பகையாக செயல்படக்கூடிய கிரகங்கள் சந்திரன், புதன், சுக்கிரன். ராகுக்கு பகையாக செயல்படக்கூடிய கிரகங்கள் சந்திரன், செவ்வாய், சூரியன். கேதுவுக்கு பகையாக செயல்படக்கூடிய கிரகங்கள் சுக்கிரன், சனி, புதன், சந்திரன். சுக்கிரனுக்கு பகையாக செயல்படக்கூடிய கிரகங்கள் சூரியன், சந்திரன், கேது மற்றும் குரு. பகை கிரகங்கள் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு
கிடைக்கக்கூடிய பலன்கள் தாமதமாகுமே தவிர அது கெட்டு போகாது. யோக பலன்கள் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். இப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடியது யோக பலன்களை கெடுக்கக்கூடிய இந்த கடுமையான மோதல் போக்கை உடைய பகை கிரகங்கள் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். சூரியனுடன் பகை கிரகங்களாக செயல்படக்கூடியவை ராகு, சுக்கிரன், சனி. இந்த 3 கிரகத்தில் எது ரொம்ப பகைமையாக ஒரு கடுமையான ஒரு மோதல் போக்கை உடைய கிரகமாக சூரியனுடன் செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி தான் செயல்படுவார். அப்போ சூரியனுடன் சனி சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் ஒரே ராசி கட்டத்தில் இருந்தால் அது கடுமையான பகை கிரகங்கள் சேர்ந்து அந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ ஜாதகருக்கு பல யோகங்கள் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த சூரியனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் ஒரே ராசி கட்டத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் எடுக்கும் முயற்சிகளில் தடை என்பது தரும். அப்போ சாதாரணமாகவே ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் தொலைபேசி மூலமாகவே பல விஷயத்தை சாதிக்கக்கூடிய நபராக இருப்பார். ஒருத்தருக்கு நேரடியாக சென்று அலைந்து திரிந்தால் ஒரு காரியத்தை சாதிக்கணும். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடன் சனி சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு பல விஷயங்களில் தாமதம், தடை என்பது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சூரியனும் சனியும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தால் கடுமையான பகை கிரகங்கள் அந்த ஜாதகத்தில் மோதிக்கிறாங்கன்னு எடுத்துக்கணும். அப்போ ராகுவோ இல்லை சுக்கிரனோ சேர்ந்திருந்தாலும் இதுவும் பகை கிரகங்கள் தானேன்னு கேட்டிங்கன்னா அது பகை கிரகங்கள் தான். ஆனால் அதிகப்படியான மோதல் போக்கை சூரியனுடன் செய்யாது. ஆனால் சனி சேர்ந்திருந்தா சூரியனுக்கும் சனிக்கும் பலத்த சண்டை அப்படின்றதும் எடுத்துக்கணும். அடுத்ததாக செவ்வாய்க்கு கடுமையான ஒரு பகை கிரகமாக செயலாற்றக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன். எல்லாருக்கும் செவ்வாய்க்கு பகை அப்படின்னு சொன்னால் சனி தான் ஞாபகத்தில் வருவார். ஏன்னா செவ்வாய்க்கு சனிக்கு தான் ஆகாது அப்படின்றது எல்லாருமே சொல்லுவாங்க, தெரிந்து வச்சுருப்பீங்க. ஆனால் செவ்வாய்க்கும் புதனுக்கும் தான் கடுமையான மோதல் போக்கு என்பது உண்டு. அப்போ புதனுக்கு யார் கடுமையான ஒரு மோதல் போக்கை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் தான். அப்போ செவ்வாயுடன் புதன் சேர்ந்து ஒரு ராசி கட்டத்தில் ஒரே ராசி கட்டத்தில் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தில் ஒரு கடுமையான ஒரு மோதல் சண்டை நடக்குது, சண்டை பலமாக நடக்குது அப்படின்றது நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்ததாக குருவுக்கு ஒரு பலத்த எதிரான ஒரு கிரகமாக செயல்படக்கூடியது சுக்கிரன். இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் ஒரே ராசி கட்டத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு பல்வேறு விஷயங்களில் சண்டை தான். அதுவும் திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனையாக தான் இருக்கும், பொருளாதாரத்திலும் பிரச்சனையாகத்தான் இருக்கும். குரு என்ற கிரகம் நிலையான செல்வத்தை தரக்கூடியது. சுக்கிரன் அதிகப்படியான செல்வத்தை தரக்கூடியது, ஆனால் அது நிலை இல்லாதது. அப்போ இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை. ஆடம்பர செலவுகளாகவோ இல்லை அதிகப்படியான செலவு செய்யக்கூடியவராகவோ அந்த ஜாதகர் இருப்பார். அப்போ நிலையான செல்வத்தை அவரால் பெற முடியாது, செல்வம் அழிஞ்சிக்கிட்டே வரும். இன்றைய வகுப்பில் இந்த கடுமையான பகை கிரகங்கள் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இந்த கிரக இணைவுகள் இருந்தால் ஜாதகத்தில் பல யோகங்கள் முடங்கி போகும். அப்போ இந்த கிரக இணைவுகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு பல பிரச்சனைகள் என்பது இருக்கும். அதுதான் இன்றைக்கி வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.